அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மகா சஷ்டி விரதம் ஒரு நாள் மட்டும் சூர சம்ஹாரம் அன்று மட்டும் விரதம் எப்படி இருக்க வேண்டும், விரதம் இருக்க முடியாதவர்கள் எளிமையான முறையில் எப்படி பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மகா சஷ்டி விரதம் என்றைக்கு வருகின்றது அப்படின்னா, சூர சம்ஹாரம் என்றைக்கு அப்படின்னா 27/10/2025 அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி, ஐப்பசி மாதம் தமிழுக்கு 10ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று தான் சூரசம்ஹாரம். நமக்கு சஷ்டி மகா சஷ்டி என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா, அக்டோபர் மாதம் 22லேருந்து 27 சூரசம்ஹாரம், 28 திருக்கல்யாணம். ஸ்டார்ட் டு எண்டு நீங்கள் 6 நாள் விரதமோ அல்லது 7 நாள் விரதமோ இருக்கலாம். இருக்க முடியாதவர்கள் இந்த ஒரு நாள் மட்டும் சூரசம்ஹாரம் அன்று மட்டும் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். ஸோ அதுலேயும் என்னால் விரதம் இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் பூஜை மட்டும் இந்த மாதிரி எளிமையான முறையில் செஞ்சாலே போதும். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்து நம்ம என்ன வேண்டுதலுக்காக வழிபாடு செய்கிறோமோ அந்த வேண்டுதல் நமக்கு நிச்சயமாக நடக்கும். இப்போ ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, 27ஆம் தேதி அதாவது நீங்கள் சூரசம்ஹாரம் அன்று காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடணும். ஒரு 6 மணிக்குள்ளார நம்ம எழுந்திரிச்சிடணும். எழுந்திரிச்சிட்டு தலைக்கு குளிச்சுக்கோங்க. குளிச்சுட்டு முருகனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. தீபத்தை ஏற்றி வைத்துட்டு முருகனுடைய படத்திற்கு மல்லிகைப்பூ, செவ்வரளி பூக்கள், சிவப்பு நிற பூக்களால் நம்ம அலங்காரம் செய்துட்டு தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் சிலை வைத்து வழிபாடு செய்கிறீங்க அல்லது நீங்கள் வேல் வைத்து வழிபாடு செய்கிறீங்கன்னா உங்களுக்கு அபிஷேகம் செய்ய முடியும் காலையில் அப்படின்னா நீங்கள் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் மாலை நேரம் நமக்கு சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு அபிஷேகம் செய்தும் நம்ம வழிபாடு செய்யலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ நமக்கு மாலை பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்லேயோ சூரசம்ஹாரம் லைவில் போய்கிட்ருக்கோம். திருச்செந்தூரில் நடக்கிறது லைவில் போய்கிட்ருக்கோம். ஸோ நமக்கு எப்போ முடியுதோ அதற்கப்புறம் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் விரதம் காலையில் ஸ்டார்ட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு நீங்கள் மதியம் பார்த்தீங்கன்னா முடிந்தால் நீங்கள் பால் பழங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பட்டினியாக இருக்கலாம். பட்டினியாக இருந்து விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. நம்ம காலையில் ஏதாவது சிம்பிளாக எளிமையாக பால் பழங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. சாப்பிட்டுட்டு நீங்கள் மதியம் பட்னியாக இருந்துட்டு மாலை சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு மாலை நேரம் தலை குளிக்கணும். சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தலைக்கு குளிச்சுட்டு வீடு துடைக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது வீடை மோப்போடன்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் அந்த நேரம் உங்களால் முடியுதோ அவர்கள் எல்லாருமே வீடை தொடச்சி விட்டுருங்க. இல்லை என்னால் முடியலை அப்படி இருப்பவர்கள் நீங்கள் பூஜை மட்டும் தொடச்சி விட்டு கூட நீங்கள் விளக்கேற்றி வச்சுக்கோங்க. இது நமக்கு கட்டாயம் அப்படிங்க கிடையாது. நம்ம அந்த சூரசம்ஹாரங்கிறது வதம் செய்கிறதானா, அதனால தான் தலை குளிக்கணும், நம்ம வீடை துடைக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ உங்களால் முடியுது அப்படின்னா அதற்காக நேரம் இருக்குன்னு நீங்கள் செய்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மாலை சூரசம்ஹாரம் முடிந்த உடனே நீங்கள் போய் தலை குளிச்சுட்டு நீங்கள் அதற்கப்புறம் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வைத்து 6 தீபம் ஏற்றுக்கோங்க. அதாவது சட்கோண கோலம் போட்டு 6 தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. வீடை துடைப்பது ரொம்ப நல்லது. முடியாதவர்கள் பூஜை அறை மட்டுமாவது தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு முருகனுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துட்டு சஷ்டி கவசம் கட்டாயமாக படிக்கணும். கந்த சஷ்டி இந்த நாளில் சஷ்டி கவசம் நம்ம படிக்கணும். காலையும் படிக்கணும், மாலையும் படிக்கணும். படிச்சுட்டு நம்ம 6 தீபம் ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செய்துட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு கட்டாயமாக போயிட்டு வாங்க. அதுதான் மிகவும் நமக்கு முக்கியம். நம்ம அந்த நாள் கட்டாயமாக நம்ம வீட்டு பக்கத்தில் முருகன் கோவிலுக்கு நம்ம போயிட்டு வரணும். காலை கூட போகலாம் அல்லது மாலை கூட போகலாம். நம்ம வீட்டு பக்கத்தில் முருகன் கோவிலில் எப்போதும் முருகனுக்கு சிறப்பாக பூஜை செய்கிறாங்களோ இந்த நேரம் கலந்து கொள்வது ரொம்ப நல்லது. மோஸ்ட்லி நமக்கு ஈவினிங் டைம் தான் சிறப்பு பூஜை பண்ணுவாங்க. சூரசம்ஹாரம் அன்று நம்ம அந்த பூஜையில் கலந்து கொண்டு அங்கே அன்னதானம் கொடுப்பாங்க. அந்த அன்னதானத்தை நம்ம சாப்பிட்டு நம்ம விரதத்தை நிறைவு செய்யலாம். ஏன்னா கோவிலில் ரொம்ப சிறப்பாக அந்த சூரசம்ஹாரம் அன்று பூஜை செய்வாங்க. அபிஷேகம் பண்ணுவதற்கு பொருள் வாங்கி கொடுங்க. பாலாவது கட்டாயம் வாங்கி கொடுங்க. எந்தெந்த பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா, பால் வாங்கி கொடுக்கணும். குழந்தைக்காக வழிபாடு செய்பவர்கள்லாம் நீங்கள் பால், தயிர் வாங்கி கொடுங்க. ரொம்ப நல்லது. பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், சந்தனம், மஞ்சள், இளநீர்
இது போன்ற பொருட்களை ஏதேனும் ஒன்று நம்ம வாங்கி கொடுக்கலாம். நம்மளால் முடிந்த அளவுக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. எல்லாமே வாங்கி கொடுப்பது முருகன் நமக்கு கொடுக்குறாருன்னு நிச்சயமாக வாங்கி கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. இந்த நாளன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முருகனை நினைத்து மனமுருகி பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா முருகன் கட்டாயமாக நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார். நிறைய பேருக்கு இந்த சஷ்டி மகா சஷ்டிக்கு விரதம் இருந்து நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு, வேண்டுதல் நிறைவேறியிருக்கு, நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு, வருமானம் கிடைச்சிருக்கு, பொருளாதார முன்னேற்றம் கிடைச்சிருக்கு. ஸோ எல்லாத்தையும் முருகர் கொடுக்குறார். பொதுவாக குழந்தைக்காக தான் அதிகமாக வழிபாடு செய்வாங்க. குழந்தை மட்டும் இல்லை, சகலமும் முருகர் நமக்கு தருவார். அவர்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்குது, உங்களுக்கு என்ன நடக்கணும், என்ன எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் எனக்கு அது நடக்கவே மாட்டேங்குது, அப்படி இருப்பவர்கள்லாம் கட்டாயமாக இந்த நாளன்று விரதம் இருந்து வழிபாடு செய்து நீங்கள் பூஜை செய்து பாருங்கள். முருகன் கட்டாயமாக உங்களுக்கு மனமுருகி அவர் உங்களுடைய வேண்டுதலாம் நிறைவேற்றி வைப்பார். இப்போ நிறைய பேர் விரதம் இருக்க முடியல. அப்படி இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா காலையில் விளக்கேற்றி வச்சுக்கோங்க. மாலையிலையும் நீங்கள் 6 தீபம் ஏற்றி வைத்து சஷ்டி கவச பாராயணம் பண்ணி நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால், சர்க்கரை பொங்கல், நம்ம சாப்பாடு, நம்ம சாம்பார் சாதம் இந்த மாதிரி கூட சாப்பாடு கூட பண்ணலாம். ஏதேனும் ஒன்று நம்மளால் என்ன முடிதோ வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்து பூஜையை நம்ம நிறைவு செய்கிறோம் அப்படின்னா முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எளிமையாக கூட வழிபாடு செய்து கொள்ளலாம். யாருக்காவது முடிந்தால் நம்ம யாருக்காவது அன்னதானம் கொடுப்பது ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்களால் என்னென்ன முடியுதோ இந்த நாள் முருகனுக்காக நீங்கள் செய்து பாருங்கள். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். சஷ்டி விரதம் இருப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டியது, ஒரு நாள் நீங்கள் விரதம் இருக்கிறீங்க சூரசம்ஹாரம் அன்று அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். 6 நாள் விரதம் இருந்தாலும் கேள்விகள் அதிகமாகவே இருக்கும். நம்ம மதிய நேரம் தூங்கலாமா, இல்லை நம்ம பொழுதுபோக்காக சீரியல் பார்க்கலாமா, அப்படிலாம் நிறைய கேள்விகள் இருக்கும். டீ குடிக்கலாமா, தினமும் இந்த 6 நாள் விரதம் இருப்பவங்களுக்கு தினமும் தலை குளிக்கணுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அதிகமாகவே இருக்கும். ஒன்று சிம்பிளாக சொல்லிடுறேன். உங்களால் என்ன முடிதோ அதை முருகனுக்கு முழு மனதோடு செய்யுங்க. ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவோம். அது உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க. அப்படி முடியல அப்படின்னாலும் முருகன் மீது அன்பை மட்டும் நீங்கள் முழு பக்தியாக நீங்கள் வைத்தா போதும். அந்த அன்பு தான் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றி வைக்கும். நம்ம இதெல்லாம் கடைப்பிடிச்சா தான் முருகன் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் இது தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். இப்போ முருகனுக்கு நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்தை நம்ம கடக்கக்கூடாது. அதாவது நம்ம பொழுதுபோக்காக நம்ம நிறைய சீரியல்ஸை பார்த்துட்டு ஒரு படம் பார்த்துட்டு நம்ம அந்த நேரத்தை கடக்கக்கூடாது. விரதம் இருக்கிறவங்க சொல்கிறேன். இப்போ விரதம் இருக்கிறவங்க நீங்கள் முருகனுடைய படத்தை பார்க்கலாம். முருகனுக்கு நிறைய பக்தி படங்கள் எடுத்து வச்சுருக்கிறாங்க. அதில் ஒவ்வொரு படமும் பார்க்க பார்க்க நமக்கு முருகன் மீது பக்தியும் அன்பும் அதிகமாகும். அந்த மாதிரி நம்பிக்கை உள்ள படம் அதிகமாக இருக்குது. அந்த படங்கள் நம்ம இந்த நாளன்று பார்ப்பது ரொம்ப நல்லது. அதில் முக்கியமாக சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ஒரு படம் இருக்கும், திருவருள் இருக்கும், கந்தன் கருணை, ஒரு சில படங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படம்லாம் நான் போன சஷ்டி விரதத்துக்கு நான் பார்த்தேன். நிறைய படங்கள் இருக்கும். திருவிளையாடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கந்தன் கருணை நல்லாயிருக்கும். பிறகு தெய்வம்னு ஒரு படம் நினைக்கிறேன். இந்த படம் முருகனுக்கு நிறைய படங்கள் இருக்குதுங்க. நிறையா நம்ம முருகனுடைய படம் போட்டாலே வந்துடும். ஒவ்வொரு படமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 4-5 படம் பார்த்துருக்கிறேன் முருகனுடைய படம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம். நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா நமக்கு முருகன் மீது சிந்தனை அதிகமாக இருக்கும். இன்னும் இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம மற்ற பொழுதுபோக்கு சீரியல் இந்த மாதிரி பார்க்காம இந்த மாதிரி படங்கள் பரப்புறதுனால நமக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கும். முருகன் மீது அதீத நம்பிக்கை இருக்கும், ஒரு வைராக்கியம் இருக்கும். முருகன் நமக்கும் நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிற வைராக்கியம் இருக்கும். ஆனால் முருகனுடைய படங்களோ பாடல்களோ முருகனுடைய படங்கள் பார்க்க பார்க்க அந்த நாள் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சஷ்டி விரதம் நிறைய பேர் 6 நாள் விரதம் இருப்பீங்களே, அவங்க ஃபுல்லாக முதல் நாள்லேருந்து தினமும் ஒவ்வொரு முருகருடைய படத்தை நீங்கள் பார்த்துட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும், நல்ல பாசிட்டிவிட்டி இருக்கும். நம்ம தேவையில்லாத படங்களோ இல்லை தேவையில்லாத சீரியலோ பார்ப்பதை கொஞ்சம் நம்ம இந்த 6 நாட்களோ அல்லது 1 நாட்களோ அவாய்ட் பண்ணிவிட்டு முருகனுக்காக மட்டும் இந்த நாள் வைத்து பாருங்கள். முருகனுடைய அருள் 100% கிடைப்பதை உங்களால் உணர முடியும். அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நமக்கு. முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போங்க. ஏன்னா இந்த நாளன்று நம்ம கோவிலுக்கு போவது ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம கடைபிடிக்க வேண்டியது கோபப்படாமல் இருக்கணும்.
யாரையும் வந்து நம்ம தேவையில்லாமல் திட்டக்கூடாது, அபசகுன வார்த்தைகள் நம்ம பேசக்கூடாது. நம்ம வந்து முருகனுக்காகவே இந்த நாளை வந்து சிறப்பாக வச்சுக்கிடணும், நம்மளே மகிழ்ச்சியாக வச்சுக்கிடணும். வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு இருந்தாலே முருகர் வந்து நிறைவேற்றி வைப்பார். நம்மளுடைய வேண்டுதல் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற யோசனைலாம் உங்களுக்கு வேண்டாம். உங்களுடைய வேண்டுதல் என்ன இருக்கோ அதை முருகன் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நீங்கள் இருங்க. அது நடந்தே தீரும். கட்டாயமாக பார்த்தீங்கன்னா அடுத்த சஷ்டிக்குள்ளே உங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்யலாம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் நடக்கணும் அப்படி இருப்பதெல்லாம் அடுத்த சஷ்டி வர்றதுக்குள்ளே திருமணம் நடந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு வேண்டுதலும் அதற்கேற்ற போல் நமக்கு சீக்கிரம் நடக்கும். 6 நாட்கள் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் இந்த ஒரு நாள் மட்டுமாவது நீங்கள் வந்து முருகனுக்கு விரதம் இருந்தோ அல்லது பூஜை மட்டுமாவது செய்து வழிபாடு செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் முருகர் வந்து மாற்றி கொடுப்பார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.